அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஜிகே ஃபுல் மாடல் டெஸ்ட்டாக பார்த்து வரோம். இந்த டெஸ்ட்டு 8ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 100 கேள்விகள். கண்டிப்பாக இது உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். முதல் கேள்வி பாருங்கள். திசைவேகம் மாறும் வீதம் என்னவென அழைக்கப்படுகிறது? திசைவேகம் மாறும் வீதம் பார்த்தீங்கன்னா முடுக்கம் என்பது சரி. திசைவேகம் மாறும் வீதம் முடுக்கம் என்று அழைக்கப்படுகிறது. விடுதலை இந்தியாவின் முதல் தேசிய கொடி எங்கு நெய்யப்பட்டது? விடுதலை இந்தியாவின் முதல் தேசிய கொடி நெய்யப்பட்ட இடம் குடியாத்தம் என்பது சரி. பின்வருவனவற்றுள் எது வழியளவு? பின்வருவனவற்றுள் எது வழியளவு ஆகும்? ஆன்சர் பரப்பு என்பது சரி. வளிமண்டல நைட்ரஜனை மண்ணில் நிலைநிறுத்தும் தாவரங்கள் எது? வளிமண்டல நைட்ரஜனை மண்ணில் நிலைநிறுத்தும் தாவரங்கள் ஆப்ஷன்ல பாருங்க. நீல பச்சை பாசி என்பது சரி. எது மற்றும் எது பேரிடரின் போது இடர்வாய்ப்பை குறைக்க பயனுள்ளதாக உள்ளது? அந்த இரண்டும் என்ன? பேரிடரின் போது இடர்வாய்ப்பை குறைக்க பயனுள்ளதாக அமைவது என்ன? ஆப்ஷன் படி பார்த்தீங்கன்னா முன்னறிவிப்பு மற்றும் ஆரம்ப எச்சரிக்கை. இது ரெண்டு தான் பார்த்தீங்கன்னா இடர் வாய்ப்பை குறைக்க பயனுள்ளதாக உள்ளது. பாசறைக்கு திரும்புதல் எந்த நாளில் நடைபெறுகிறது? குடியரசு தினம் முடிஞ்ச பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த பாசறைக்கு திரும்புதல் நிகழ்வு நடைபெறும். அது எந்த நாள்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 29 என்பது சரி. பொதுவாக மென்கட்டைகள் எந்த வகை தாவரங்களிலிருந்து பெறப்படுகின்றன? மென்கட்டைகள் எந்த வகை தாவரங்களிலிருந்து பெறப்படுகின்றன? ஆப்ஷன்ல பாருங்க. பூக்கா தாவரம், அதாவது பூக்காத தாவரத்திலிருந்து தான் மென்கட்டைகள் பெறப்படுகின்றன. சேரநாடு, இது நம்ம பார்த்துருப்போம். சேரநாடு என்ன, சோழநாடு, பாண்டிய நாடு அப்படிங்கிறது சேரநாடு. ஆன்சர் சான்றோர் உடைத்து என்பது சரியான விடை. மணிமேகலை இறுதி காலத்தை எங்கு கழித்தார்? மணிமேகலை அவங்களோட இறுதி காலத்தை எங்கு கழித்தார்? ஆன்சர் காஞ்சி என்பது சரி. மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது இருக்கும் இடமும் பிறந்த இடமும் வேறுபட்டிருந்தால் அந்த இடப்பெயர்வு என்னவென்று அழைக்கப்படுகிறது? கணக்கெடுப்பின் போது இருக்கும் இடம் பிறந்த இடம் வேறுபட்டு இருந்தால் அந்த இடப்பெயர்வு பார்த்தீங்கன்னா வாழ்நாள் இடப்பெயர்வு என்று அழைக்கப்படுகிறது. ராஜாஜி ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட அடிப்படை கல்வி திட்டம் ரத்து செய்யப்படுவதாக அறிவித்தவர் யார்? அவர் காலத்தில் கொண்டு வரப்பட்ட அந்த குலக்கல்வி திட்டம், அடிப்படை கல்வி திட்டம் ரத்து செய்யப்படுவதாக அறிவித்தவர் சா. சுப்பிரமணியம் என்பது சரி. காலனிய சக்தியை எதிர்கொள்வதற்காக பொது உடைமை வாதத்தையும் சமத்துவத்தையும் வளர்த்தவர் யார்? காலனிய சக்தியை எதிர்கொள்வதற்காக பொதுவுடைமை வாதம் மற்றும் சமத்துவத்தை வளர்த்தவர் ஆன்சர் எம். சிங்காரவேலர் என்பது சரி. எவ்வாறு அன்றாட வாழ்க்கையில் ஒருவன் பேச வேண்டுமென வள்ளுவர் கூறுகிறார்? அதுல எந்த கூற்று சரியானது? ஆப்ஷன்ல பாருங்க. அன்றாட வாழ்க்கையில் ஒருவன் எவ்வாறு பேச வேண்டும் என வள்ளுவர் கூறுகிறார்? ஆப்ஷன் படி பார்த்தீங்கன்னா இனிய சொல்லே உள்ளன்புடன் கூறுவதே அறம், அதன்படி பேச வேண்டும் என்பது சரி. சிங்காரவேலர் தொழிலாளி வர்க்கத்தின் பிரச்சனைகளை வெளிப்படுத்துவதற்காக எந்த பத்திரிகையை வெளியிட்டார்? சிங்காரவேலர் தொழிலாளி வர்க்கத்தின் பிரச்சனையை தீர்ப்பதற்காக வெளியிட்ட பத்திரிகையை பார்த்தீங்கன்னா தொழிலாளன் என்பது சரி. சுயமரியாதை இயக்கத்தின் 4வது மாவட்ட மாநாடு 1943 எங்கு நடந்தது? சுயமரியாதை இயக்கத்தின் 4வது மாவட்ட மாநாடு 1943 சேலத்தில் நடைபெற்றது என்பது சரி. முத்துலட்சுமி அம்மையார் எந்த ஆண்டு இந்தியாவின் முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினராக ஆனார்? முத்துலட்சுமி அம்மையார் எந்த ஆண்டு இந்தியாவின் முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினராக ஆனார்? ஆன்சர் 1926 என்பது சரி. 1884 ஆண்டு பி. அனந்தசார்லு மற்றும் பி. ரெங்கையா நாயுடு தொடங்கிய
அரசியல் சார்ந்த அமைப்பு எவ்வாறு அறியப்பட்டது? 1884 அனந்தசார்லு மற்றும் ரங்கையா அவங்க தொடங்கிய அரசியல் சார்ந்த அமைப்பு மெட்ராஸ் மகாஜன சபா என்று அழைக்கப்பட்டது. இந்திய தேசிய காங்கிரசின் 3வது மாநாட்டில் கலந்து கொண்டவர்களில் எத்தனை பிரதிநிதிகள் சென்னை மாகாணத்தை சார்ந்தவர்கள்? இந்திய தேசிய காங்கிரஸ் 3வது மாநாட்டில் கலந்து கொண்டவர்களில் எத்தனை பிரதிநிதிகள் சென்னையை சார்ந்தவர்கள்? 362 என்பது சரி. செங்கற்பட்டில் இவரது தலைமையில் முதல் சுயமரியாதை மாநாடு நடந்தது. யார் தலைமையில்? செங்கற்பட்டில் யாருடைய தலைமையில் முதல் சுயமரியாதை மாநாடு நடந்தது? சவுந்தரபாண்டியன் என்பது சரி. நீலகண்ட பிரம்மச்சாரியும் வேறு சிலரும் பாரத மாதா சங்கம் எனும் இரகசிய அமைப்பை உருவாக்கிய ஆண்டு எந்த ஆண்டு? நீலகண்ட பிரம்மச்சாரி அவருடைய நண்பர்கள் சிலரும் சேர்ந்து பாரத மாதா சங்கம் எனும் இரகசிய அமைப்பை உருவாக்கிய ஆண்டு 1904 ஆண்டாகும். ராஜாஜியின் தமிழக அமைச்சரவையில் இருந்த பெண் அமைச்சர் யார்? ராஜாஜி அவரோட தமிழக அமைச்சரவையில் இருந்த பெண் அமைச்சர் ஜோதி வெங்கடாச்சலம் என்பவர் சரி. திருப்பூர் குமரன் தேசிய கொடியை உயர்த்தி பிடித்தமாறு இறந்த தினம் எந்த தினம்? ஆப்ஷன் பாருங்க. திருப்பூர் குமரன் அவர்கள் தேசிய கொடியை உயர்த்தி பிடித்தமாறு இறந்த தினம் 1932 ஜனவரி 11 என்பது சரி. விதவைகள் மறுமணச் சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு? விதவைகள் மறுமணச் சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு 1856 ஆண்டாகும். முஸ்லிம் லீக்கின் சென்னை கிளையை நிறுவியவர் யார்? முஸ்லிம் லீக்கின் சென்னை கிளையை நிறுவியவர் யாகூப் கசன் என்பது சரியான விடை. 1905 முதல் 1921 வரை பாரதி எந்த பத்திரிகையின் பதிப்பாசிரியராக இருந்தார்? ஆன்சர், அவர் எந்த பத்திரிகையின் பதிப்பாசிரியர் பார்த்தீங்கன்னா சுதேசமித்ரன் என்பது சரி. ஊமைத்துறையும் செவத்தையாவும் கொல்லப்பட்ட நாள் எந்த நாள்? ஊமைத்துறை செவத்தையா இவங்க 2 பேரும் கொல்லப்பட்ட நாள் ஆப்ஷன்ல பாருங்க. நவம்பர் 16, 1801 என்பது சரி. இந்திய சேவகர்கள் சங்கத்தை ஏற்படுத்தியவர் யார்? இந்திய சேவகர்கள் சங்கம் அதாவது இந்திய பணியாளர் சங்கம். ஆன்சர், கோபாலகிருஷ்ண கோகலே என்பது சரி. தீரன் சின்னமலை எந்த கோட்டையில் தூக்கிலிடப்பட்டார்? சின்னமலை அவர்கள் எந்த கோட்டையில் தூக்கிலிடப்பட்டார்? ஆன்சர், சங்ககிரி கோட்டை என்பது சரி. தமிழ்நாட்டின் எந்த முதலமைச்சருக்கு 1954 ஆண்டு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது? எந்த முதலமைச்சருக்கு 1954 முதல் பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டவர்கள் அவரும் ஒருவர். யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜாஜி என்பது சரி. கோபால நாயக்கர் யாரால் ஈர்க்கப்பட்டார்? கோபால நாயக்கர் யாரால் ஈர்க்கப்பட்டார்னு பார்த்தீங்கன்னா திப்பு சுல்தான் என்பது சரி. சுயமரியாதை இயக்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு? இது அடிக்கடி நம்ம பார்த்தது தான், 1925 ஆண்டு என்பது சரி. மாநிலங்களவையில் ஜனாதிபதியால் எத்தனை உறுப்பினர்கள் நியமனம் செய்யப்படுகின்றனர்? மாநிலங்களவைக்கு பார்த்தீங்கன்னா ஜனாதிபதியால் 12 உறுப்பினர்கள் நியமனம் செய்யப்படுகின்றனர். ஊறுகாய் போன்ற உணவுப் பொருட்கள் கெட்டுப்போகாமல் இருக்க பயன்படுத்தப்படும் அமிலம் எந்த அமிலம்? ஊறுகாய் போன்ற உணவுப் பொருட்கள் கெட்டுப்போகாமல் இருக்க பயன்படுத்தும் அமிலம் பென்சாயிக் அமிலம் என்பது சரி. நெல் எந்த வகையான மண்ணில் வளரும்? அதற்கு எந்த தன்மையுடைய மண்ணில் வளரும்? ஆன்சர், அமிலத்தன்மை என்பது சரி. பின்வரும் கூற்றுகளில் எவை சரியானது? ஆளுநரின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள். ஆளுநரின் பதவிக்காலம் முடிவடைந்த போதிலும் கூட பின்னர் வருபவர் பதவியேற்கும் வரை பதவியில் தொடர்கிறார். இதை நம்ம பார்த்தவொடனே சொல்லிடுவோம். இதுல 1, 2 ஆகிய 2 கூற்றுகளுமே சரியானது ஆகும். ஆல்காட்டின் மறைவுக்கு பின்னர் பிரம்ம சமாஜத்தின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்?
ஆல்காட். அவர் மறைந்த பின்பு பிரம்ம சமாஜத்தின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அன்னி பெசன்ட் அம்மையார் என்பது சரி. புகையிலை பழக்கம் அட்ரினலின் சுரப்பை தூண்டுகிறது. இதற்கு காரணமான காரணி எது? புகையிலைனாவே நிக்கோடின் தான் காரணியாக உள்ளது. சாதி எல்லைகளை தாண்டி அனைத்து மக்களுக்குமான இலவச உணவகத்தை வள்ளலார் வடலூரில் நிறுவினார். அவர் நிறுவிய ஆண்டு எந்த ஆண்டு? சாதி எல்லைகளை தாண்டி அனைத்து மக்களுக்குமான இலவச உணவகத்தை வள்ளலார் வடலூரில் நிறுவிய ஆண்டு 1867 ஆண்டாகும். புகையிலை எதிர்ப்பு சட்டம் எந்த ஆண்டில் கொண்டு வரப்பட்டது? புகையிலை எதிர்ப்பு சட்டம் ஆன்சர் மே 1, 2004 ஆண்டு கொண்டு வரப்பட்டது. ஒளியின் திசைவேகம் வினாடிக்கு என்ன? ஆனால் ஒளி அதாவது சவுண்ட் வினாடிக்கு எந்த வேகத்தில் பயணிக்கும்? அதாவது லைட்டோட திசைவேகம் சவுண்டோட திசைவேகம் என்னன்னு பார்த்துடலாம். ஒளியின் திசைவேகம் 3,00,000 கிலோமீட்டர். ஆனால் சவுண்டு அதாவது ஒளியானது வினாடிக்கு 330 மீட்டர் அளவில் செல்லும் என்பது சரி. கன்னியாகுமரிக்கு அருகில் சாமித்தோப்பு என்றழைக்கப்படும் சாஸ்தா கோவில் விளை என்னும் கிராமத்தில் பிறந்தவர் யார்? கன்னியாகுமரி அருகில் சாமித்தோப்பு என்றழைக்கப்படும் சாஸ்தா கோவில் விளை என்னும் கிராமத்தில் பிறந்தவர் முடிசூடும் பெருமாள். ஜார்க்கண்ட் மற்றும் ஒரிசா ஆகிய பகுதியில் நடைபெற்ற பழங்குடியின கிளர்ச்சியின் பெயர் என்ன? ஜார்க்கண்ட் மற்றும் ஒரிசா ஆகிய பகுதியில் நடைபெற்ற பழங்குடியின கிளர்ச்சியின் பெயர் ஆன்சர் கோல் கிளர்ச்சி என்பது சரி. வட்டிக்கு பணம் வாங்குவோருக்கு எதிரான கலவரங்கள் எந்த இடத்தில் வெடித்தது? வட்டிக்கு பணம் வாங்குவோருக்கு எதிரான கலவரங்கள் பூனாவில் வெடித்தது என்பது சரி. எந்த ஆண்டு 2ஆம் உலகப் போர் மூண்டது? 1914 to 18 முதல் உலகப் போர். 2ஆம் உலகப் போர் எந்த ஆண்டு மூண்டது? ஆன்சர் 1939 ஆண்டு என்பது சரி. வடமேற்கு எல்லை மாகாணத்தில் யார் உப்பு சத்தியாகிரக இயக்கத்திற்கு தலைமையேற்றார்? வடமேற்கு எல்லை மாகாணத்தில் யார் உப்பு சத்தியாகிரக இயக்கத்திற்கு தலைமையேற்றார்? கான் அப்துல் கபார் கான் என்பது சரி. சிஆர்தாஸ் மறைவிற்கு பின் சட்டப்பேரவைகளில் இருந்து சுயராஜ்ய கட்சி விலகிய ஆண்டு எந்த ஆண்டு? சிஆர்தாஸ் அவருடைய மறைவிற்கு பின் சட்டப்பேரவைகளில் இருந்து சுயராஜ்ய கட்சி விலகிய ஆண்டு 1926 ஆண்டாகும். இந்திய தேசிய காங்கிரஸ் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1885 ஆண்டாகும். உப்பு சத்தியாகிரகத்தின் போது காந்தியடிகள் 241 மைல் தொலைவு யாத்திரையாக நடந்து சென்று எந்த நாள் மாலை தண்டி கடற்கரையை அடைந்தார்? அவர் 241 மைல் தொலைவு யாத்திரையாக நடந்து சென்று எந்த நாள் தண்டி கடற்கரையை அடைந்தார்? ஆன்சர் 1930 ஏப்ரல் 5 என்பது சரி. அரசன் அல்லது பேரரசன் என பொருள்படும் சத்ரபதி என்பது எந்த மொழிச்சொல்? அரசன் அல்லது பேரரசன் என பொருள்படும் சத்ரபதி என்பது பார்த்தீங்கன்னா சமஸ்கிருத சொல்லாகும். லட்சத்தீவுகள் எத்தனை சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டது? லட்சத்தீவுகள் பார்த்தீங்கன்னா 32 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டதாகும். சிவாலிக் மலைத்தொடரின் மேற்கு பகுதி என்னவென அழைக்கப்படுகிறது? சிவாலிக் மலைத்தொடரின் மேற்கு பகுதி என்னவென அழைக்கப்படுகிறது? டூன்கள் என்பது சரி. எது மத்திய ஆசியாவின் உயரமான மலைத்தொடரையும் இமயமலையையும் இணைக்கும் பகுதியாக உள்ளது? அந்த பகுதி எந்த பகுதி? மத்திய ஆசியாவின் உயரமான மலைத்தொடர் இமயமலையையும் இணைக்கும் பகுதி ஆன்சர் பாமீர் முடிச்சு என்பது சரி. தார் பாலைவனம் உலகின் எத்தனையாவது பெரிய பாலைவனமாகும்? உலகத்திலேயே தார் பாலைவனம் எத்தனையாவது பெரிய பாலைவனம் பார்த்தீங்கன்னா 17 என்பது சரி. மொத்த தேசிய மகிழ்ச்சி பூட்டான் அரசியலமைப்பால் எப்போது சட்டப்பூர்வமாக்கப்பட்டது? அது எந்த ஆண்டு?
அந்த ஜிக்மே ஜிங்கே வாங்சுக் அவரால் அமைக்கப்பட்டது தான் மொத்த தேசிய மகிழ்ச்சி. பூட்டான் அரசியலமைப்பால் அங்கீகரிக்கப்பட்ட, அதாவது சட்டப்பூர்வமாக்கப்பட்ட நாள் 18 ஜூலை 2008 என்பது சரி. சிந்து நதியின் மிகப்பெரிய துணையாறு எந்த ஆறு? ஆப்ஷன்ல பாருங்க. சிந்து நதியின் மிகப்பெரிய துணையாறு சினாப் என்பது சரி. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு நாட்டில் உற்பத்தி செய்யப்படுகின்ற அனைத்து பண்டங்கள் மற்றும் பணிகளின் அங்காடி மதிப்பை எந்த பதத்தால் குறிப்பிடலாம்? அந்த பதம் என்ன? ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு நாட்டில் உற்பத்தி செய்யப்படுகின்ற அனைத்து பண்டங்கள் மற்றும் பணிகளின் அங்காடி மதிப்பை மொத்த உள்நாட்டு உற்பத்தி என குறிப்பிடலாம். இந்தியாவின் ஆண்டு சராசரி மழையளவு என்ன? இந்தியாவின் ஆண்டு சராசரி மழையளவு பார்த்தீங்கன்னா 118 சென்டிமீட்டர் என்பது சரி. கேண்டின் எந்த சுற்று இறுதி சுற்று என்று அழைக்கப்படுகிறது? கேண்டின் எந்த சுற்று இறுதி சுற்று என்று அழைக்கப்படுகிறது? 8வது சுற்று தான் இறுதி சுற்று என்று அழைக்கப்படுகிறது. முதலமைச்சரின் விரிவான சுகாதார காப்பீடு திட்டத்தின் கீழ் பயன்பெற பயனாளியின் ஆண்டு வருமானம் எவ்வளவு இருக்க வேண்டும்? சுகாதார காப்பீடு திட்டம் முதலமைச்சரோடது. அதுல பயனாளிகள் எவ்வளவு ஆண்டு வருமானம் பெற்றிருக்க வேண்டும்? ஆன்சர் 72,000 ரூபாய் என்பது சரி. ஒரு நபருக்கு வரி செலுத்த போதுமான பணம் கிடைக்கும் நேரத்தில் வரி வசூலிக்கப்பட்டால் அது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஒரு நபருக்கு வரி செலுத்த போதுமான பணம் கிடைக்கும் நேரத்தில் வரி வசூலிக்கப்பட்டால் அது பார்த்தீங்கன்னா வசதி வரி என்று அழைக்கப்படுகிறது. ஜெர்மனியின் தொழில்நுட்ப உதவியுடன் தொடங்கப்பட்ட இந்துஸ்தான் எஃகு நிறுவனம் எங்கு அமைந்துள்ளது? ஜெர்மனியின் தொழில்நுட்ப உதவியுடன் தொடங்கப்பட்ட இந்துஸ்தான் எஃகு நிறுவனம் அமைந்துள்ள இடம் ஒடிசா என்பது சரி. இந்தியாவின் மொத்த தாமிர உற்பத்தியில் 62% உற்பத்தி செய்யும் மாநிலம் எந்த மாநிலம்? மொத்த தாமிர உற்பத்தியில 62% உற்பத்தி செய்யும் மாநிலம் ஜார்க்கண்ட் என்பது சரி. ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி மதிப்பிற்கு இடையே உள்ள வேறுபாட்டின் பெயர் என்ன? ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி மதிப்பிற்கு இடையே உள்ள வேறுபாடு வணிக சமநிலை என்று அழைக்கப்படுகிறது. கீழ்கண்டவற்றுள் தவறான இணை எது? இதெல்லாம் கப்பல் கட்டும் தளங்கள். இதுல ஆப்ஷன்ல பாருங்க, எது தவறான இணை? ஆன்சர் காட்டன் ரீச் கப்பல் கட்டும் தொழிற்சாலை சென்னை என்பது தவறான ஒன்றாகும். பொருளாதார முன்னேற்றத்தில் எதனை ஏற்படுத்துவது அவசியமான ஒன்று? பொருளாதார முன்னேற்றம் அதுல ஆப்ஷன் படி பாருங்க, எதனை ஏற்படுத்துவது அவசியமான ஒன்று? அமைப்பு ரீதியிலான மாற்றம் என்பது சரி. அலகாபாத் தூண் கல்வெட்டில் புருஷா என்ற கடவுளுடன் ஒப்பிடப்படுபவர் யார்? அலகாபாத் தூண் கல்வெட்டுல புருஷா என்ற கடவுளுடன் ஒப்பிடப்படுபவர் சமுத்திரகுப்தர் என்பது சரி. தமிழ்நாட்டின் வருடாந்திர மழையளவில் எத்தனை சதவீதம் வடகிழக்கு பருவக்காற்றில் இருந்து கிடைக்கிறது? நம்ம தமிழ்நாட்டுக்கு வடகிழக்கு பருவக்காற்று மூலம்தான் மழை கிடைக்கிறது. அது எத்தனை சதவீதம்? ஆன்சர் 48% என்பது சரி. தமிழகத்தில் அதிக நிலக்கரி மற்றும் தாதுக்களை கையாளும் துறைமுகம் எந்த துறைமுகம்? அதிக நிலக்கரி மற்றும் தாதுக்களை கையாளும் துறைமுகம் எண்ணூர் துறைமுகம் என்பது சரி. 2ஆம் சந்திரகுப்தர் எந்த இடத்தை தலைநகராக கொண்டு ஆட்சி புரிந்தார்? 2ஆம் சந்திரகுப்தர் எந்த இடத்தை தலைநகராக கொண்டு ஆட்சி புரிந்தார்? ஆன்சர் பாடலிபுத்திரம் என்பது சரி. தவறான இணையை தேர்ந்தெடு. புவியியல் குறியீடுகள் மதுரைக்கு என்ன? சுவாமிமலைக்கு நாச்சியார் கோவில், சிறுமலை. ஆன்சர் சிறுமலை பாய் என்பது தவறான ஒன்றாகும். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் சோதனை உந்துவிசை செயற்கைக்கோள் ஏவுதளம் எந்த மலையின் அடிவார பகுதியில் அமைந்துள்ளது? அந்த மலையின் பெயர் ஆன்சர் மகேந்திரகிரி மலை என்பது சரி. எந்த மாவட்டத்தின் பெரும் பகுதிகளில் முந்திரி பயிரிடப்படுகிறது? அது எந்த மாவட்டம்? முந்திரி பயிர் செய்கின்ற மாவட்டம் ஆன்சர்
கடலூர் என்பது சரி. தமிழகத்தில் மெட்ரோ ரயில்வே அமைப்பு எந்த ஆண்டு முதல் பாதாள ரயில் இயக்கத்துடன் விரிவாக்கம் செய்யப்பட்டு வருகிறது? தமிழகத்தில் மெட்ரோ ரயில்வே அமைப்பு எந்த ஆண்டு முதல் பாதாள ரயில் இயக்கத்துடன் விரிவாக்கம் செய்யப்பட்டு வருகிறது? 2017 மே என்பது சரி. மகாராஜா அதிராஜா என்ற பட்டத்தை ஏற்றவர் யார்? மகாராஜா அதிராஜா என்ற பட்டத்தை ஏற்றவர் முதலாம் சந்திரகுப்தர் என்பது சரி. ஸ்டான்லி நீர்த்தேக்கம் எந்த மாவட்டத்தில் காவிரி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது? ஸ்டான்லி மேட்டூர் அணை எந்த மாவட்டத்தில் காவிரி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது? சேலம் என்பது சரி. கணக்கு தொடர்புடையதாக பற்றுரிமை உள்ளதா என்றும் சரிபார்ப்பது எந்த குழுவின் வேலை? கணக்கு தொடர்புடையதாக பற்றுரிமை உள்ளதா என்றும் சரிபார்ப்பது எந்த குழுவின் வேலை? ஆன்சர் பொது கணக்கு குழு என்பது சரி. கில்ஜியின் படைகளால் நாலந்தா சூறையாடப்பட்டு அழிக்கப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு? கில்ஜியின் படைகளால் நாலந்தா சூறையாடப்பட்டு அழிக்கப்பட்ட ஆண்டு பொது ஆண்டு 1200 என்பது சரி. தமிழகத்தில் குறைந்த கல்வியறிவு விகிதம் கொண்ட மாவட்டம் எந்த மாவட்டம்? குறைந்த கல்வியறிவு விகிதம் கொண்ட மாவட்டம் தருமபுரி என்பது சரி. குப்த வம்சத்தின் முதல் அரசர் யார்? குப்த வம்சத்தின் முதல் அரசர் ஸ்ரீகுப்தர் என்பது சரி. நாடாளுமன்றத்தின் முறையான ஒப்புதல் பெறுவதற்கான நிலை எது? ஆப்ஷன்ல பாருங்க. நாடாளுமன்றத்தின் முறையான ஒப்புதல் பெறுவதற்கான நிலை 3வது வாசிப்பு என்பது சரி. கீழ் கண்டவற்றுள் தவறான இணையை தேர்ந்தெடு. அவசர சட்டம், தேசிய நெருக்கடி, குடியரசுத் தலைவரின் ஆட்சி, நிதி நெருக்கடி. ஆன்சர் இதுல நிதி நெருக்கடி உறுப்பு 365 என்பது தவறான ஒன்று. எங்கே நெருப்பு குண்டங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன? நெருப்பு குண்டங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ள இடம் ஆப்ஷன்ல பாருங்க. காளிபங்கன் என்பது சரி. பால்பன் ஆதரித்த பாரசீகத்தை சேர்ந்த புகழ்பெற்ற கவிஞர் யார்? பால்பன் ஆதரித்த பாரசீகத்தை சேர்ந்த புகழ்பெற்ற கவிஞர் அமீர் குஸ்ரு என்பது சரி. காவிரி வாலா என்ற தமிழ் பெயரால் அழைக்கப்படுமாறு எங்கு காணப்படுகிறது? காவிரி வாலா என்ற தமிழ் பெயரால் அழைக்கப்படுமாறு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் காணப்படுகிறது. பெரிய புராணம் யாருடைய காலத்தில் இயற்றப்பட்டது? எந்த மன்னர் காலம்? பெரிய புராணம் பார்த்தீங்கன்னா சோழர் காலத்தில் இயற்றப்பட்டது பெரிய புராணமாகும். முகமது பின் துக்ளக் நிலவரியை உயர்த்தியதன் விளைவாக விவசாயிகளின் கிளர்ச்சி எங்கு நடைபெற்றது? முகமது பின் துக்ளக் நிலவரியை உயர்த்தியதன் விளைவாக விவசாயிகளின் கிளர்ச்சிகள் நடைபெற்ற இடம் தோ ஆப் பகுதி என்பது சரி. ஆதிசங்கரர் எந்த மாநிலத்தை சார்ந்தவர்? சங்கரர் காலடியில பிறந்திருப்பாரு. அவர் எந்த மாநிலத்தை சார்ந்தவர்? ஆன்சர் கேரளா என்பது சரி. டெல்லி சுல்தானிய மரபுகளை சரியான வரிசையை தேர்ந்தெடு. டெல்லி சுல்தானிய மரபு வரிசை என்ன? ஆன்சர் அடிமை, கில்ஜி, துக்ளக், சையது, லோடி வம்சம் என்பது சரி. ஜெய்னேந்திரிய வியாகரணம் என்னும் நூலை இயற்றியவர் யார்? ஜெய்னேந்திரிய வியாகரணம் எனும் நூலை இயற்றியவர் பூசியப்பட்டர் என்பது சரி. தைமூர் இந்தியாவின் எந்த நகரத்தை சூறையாடினார்? தைமூர் இந்தியாவின் எந்த நகரத்தை சூறையாடினார்? டெல்லி என்பது சரி. பௌத்த நூல்களான தீபவம்சம், மகாவம்சம் ஆகியன எந்த மொழியில் எழுதப்பட்டன? தீபவம்சம், மகாவம்சம் இது ரெண்டும் பௌத்த நூல்கள். எந்த மொழின்னு பார்த்தீங்கன்னா பாலி மொழியில் எழுதப்பட்டன. கண்ணூசி போரில் முகமது கோரி யாரை வீழ்த்தினார்? கண்ணூசி போரில் முகமது கோரி வீழ்த்தியது யாரைன்னு பார்த்தீங்கன்னா ஜெயச்சந்திரன் என்பது சரி. 8ஆம் நூற்றாண்டின் இடைப்பகுதியில் வாதாபி சாளுக்கியர்கள் யாரால் தோற்கடிக்கப்பட்டனர்? 8ஆம் நூற்றாண்டின் இடைப்பகுதியில் வாதாபி சாளுக்கியர்கள் யாரால் தோற்கடிக்கப்பட்டனர்? ராஷ்டிரகூடர்களால் தோற்கடிக்கப்பட்டனர்.
12 ஆழ்வார்களுள் இருந்த பெண் ஆழ்வார் யார்? 12 ஆழ்வார்களுள் இருந்த பெண் ஆழ்வார் ஆண்டாள் என்பது சரி. இரண்டாம் புலிகேசி காஞ்சிபுரத்தின் மீது மேற்கொண்ட தாக்குதலை முறியடித்த அரசன் யார்? இரண்டாம் புலிகேசி காஞ்சிபுரத்தின் மீது மேற்கொண்ட தாக்குதலை முறியடித்த அரசன் முதலாம் மகேந்திரவர்மன் என்பது சரி. 8 சேரர் அரசர்கள் குறித்தும் அவர்கள் ஆண்ட பகுதிகள் குறித்தும் பேசும் நூல் எந்த நூல்? 8 சேர அரசர்களை பற்றி பேசும் நூல் பதிற்று 10 என்பது சரி. 8 தொகை 10 பாட்டு கொண்டுள்ள பாடல்களின் எண்ணிக்கை எவ்வளவு? சங்ககால இலக்கியம் 8 தொகை 10 பாட்டு இவை கொண்டுள்ள பாடல்களின் எண்ணிக்கை ஆன்சர் 2400 என்பது சரி. இங்கிலாந்து அரசர் முதலாம் ஜேம்ஸின் பிரதிநிதியான தாமஸ் ரோ யாருடைய அரசவைக்கு வருகை புரிந்தார்? தாமஸ் ரோ யாருடைய அரசவைக்கு வருகை புரிந்தார்னு பார்த்தீங்கன்னா ஜஹாங்கீர் என்பது சரி. ஜஹாங்கீரால் தூக்கிலிடப்பட்ட சீக்கிய தலைவர் யார்? ஜஹாங்கீரால் தூக்கிலிடப்பட்ட சீக்கிய தலைவர் குரு அர்ஜன் சிங் என்பது சரி. மன்சப்தாரின் உதயமானது அவரால் பராமரிக்கப்படும் எதனுடைய எண்ணிக்கையை பொறுத்திருந்தது? அதாவது மன்சப்தார் அப்படிங்கிறது அவரால் பராமரிக்கப்படும் எதனுடைய எண்ணிக்கைன்னு பார்த்தீங்கன்னா குதிரைகளின் எண்ணிக்கையை பொறுத்திருந்தது என்பது சரி. ஃப்ரெண்ட்ஸ், இதில் மாடல் டெஸ்ட் 8ல் ஜிகேவுக்கு நம்ம 100 கேள்விகள் பார்த்தோம். கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஆல்.